Taste the Daily. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் ஜேசிபி எர்த் மூவர்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் 2 நாட்கள் அடையாள வேலைநிறுத்தத்தை தொடங்கினர். சின்னமுத்தூர் ரிங் ரோடு அருகே 100க்கும் மேற்பட்ட ஜேசிபி உரிமையாளர்கள் ஒன்று சேர்ந்து ஜேசிபி வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள், ஜேசிபி வாடகையாக 1 மணி நேரத்திற்கு 3000 ரூபாய் வழங்க வேண்டும், அதற்கு மேல் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 1300 ரூபாய் வாடகை தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இப்போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். தொடர்ந்து 10 வருட காலமாக 1000 ரூபாய்க்கே ஓடிட்டு இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு மணிக்கு 600 ரூபாய்க்கு ஓட்டணும். இப்போ பார்த்தா தொடர்ந்து 1000 ரூபாய்க்கு ஓட்டும் போது எங்களுக்கு டிரைவர் போட்டி, டீசலு, வண்டியினுடைய விலை அதிகம், இது இன்சூரன்ஸுக்கு எல்லாம் தேவைப்படுற காரணத்தினால நாங்கள் இப்போ இதுக்கு மேலே நாளை முதல் ஒரு மணிக்கு 1300 ரூபாயும் மினிமம் 1 மணி நேரத்துக்கு 3000 ரூபாய் வீதமாக பொதுமக்களிடம் வாங்க வேண்டும் என்று ஒவ்வொரு வண்டிக்காரரும் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் இந்த அடையாள வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நிறுத்தியிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் குன்றத்தூர் பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசடைவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்காமல் வெளியேறும் கழிவுநீர் மற்றும் ரசாயன கழிவுகளால் ஸ்ரீபெரும்புதூர், மாம்பாக்கம், வைப்பூர் சித்தேரி ஆகிய பகுதிகளில் உள்ள ஏரிகள் மாசடைந்துள்ளதாகவும் அந்த நீரை குடிக்கும் கால்நடைகள் நோய் தாக்குதலுக்கு உள்ளாவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் புகையால் காற்று மாசடைவதோடு கண்ணெரிச்சல், சுவாச கோளாறு உள்ளிட்ட பாதிப்புகளை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தொழிற்சாலைகள் கழிவுநீர் வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடியில் தனியார் ஆம்னி பேருந்து நிர்வாகத்தை கண்டித்து பயணிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். திசையன் விலையிலிருந்து சென்னைக்கு இயக்கப்பட்ட தனியார் ஆம்னி பேருந்தில் 2000 ரூபாய் முதல் 1500 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்ட நிலையில் தரமற்ற பேருந்து இயக்குவதாக கூறி பயணிகள் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே சுமார் 3 மணி நேரம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மாற்று பேருந்து இயக்க வேண்டும், இல்லை என்றால் பேருந்து கட்டணத்தை திருப்பி வழங்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு தரமற்ற பேருந்துகளை இயக்கும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே 3 கிலோமீட்டர் தூரம் கூடுதலாக செல்லும் நிலை உள்ளதால் ரயில்வே குகைவழி பாதையை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணீர் பள்ளி, பரளி, கருங்காலப்பள்ளி செல்லும் சாலையின் குறுக்கே அமைந்துள்ள ரயில்வே கேட் அகற்றப்பட்டு குகைவழி பாதை அமைப்பதற்கான பணி தொடங்கியுள்ளது. இதனால் தண்ணீர் பள்ளி, பரளி சாலை மூடப்பட்டுள்ளதால் அந்த கிராமங்களை சேர்ந்த மக்கள் குளித்தலை செல்ல 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வரும் நிலை உள்ளது. எனவே இருசக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் பாதை அமைத்து தர வேண்டும் என ரயில்வே அதிகாரிகளிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் வெயிலின் தாக்கத்தால் மூதாட்டி ஒருவர் மயங்கி விழுந்தார். நவீன பேருந்து நிலையம் கட்டுவதாக கூறி நன்றாக இருந்த பேருந்து நிலையத்தை விடியாதிமுக அரசு கடந்த வாரம் இடித்தது. பொதுமக்களுக்கு குடிநீர், தற்காலிக நிழற்குடை உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் செய்து தராததால் பயணிகள் பேருந்துக்காக கடும் வெயிலில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டி ஒருவர் வெயிலின் தாக்கத்தால் மயங்கி கீழே விழுந்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பயணிகளுக்கு போதிய அடிப்படை வசதிகளை செய்து தராததே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. திருப்பூரில் ஆன்லைன் விற்பனை மோசடியால் 3 லட்சம் ரூபாயை பறிகொடுத்தவர் தீக்குளிக்க முயன்ற அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. பாப்பநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த திருமூர்த்தியிடம் அம்மாபாளையம் கேசவன், பொம்மநாயக்கன் பாளையம் சந்தோஷ் ஆகிய இருவரும் சேர்ந்து ஆன்லைன் விற்பனை ஆசை காட்டி 3 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளனர். 6 மாதங்களை கடந்த நிலையிலும் பணத்தை திருப்பி கொடுக்காததால் மனவேதனை அடைந்த திருமூர்த்தி கேசவன் வீட்டின் முன்பு பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றார். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் விதவிதமான மோசடிகள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டினர். சென்னையில் கிடப்பில் போடப்பட்டுள்ள சாலையோர பள்ளங்களால் தொடர்ந்து உயிரிழப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உரிய அனுமதி இல்லாமல் பள்ளங்கள் தோண்டக்கூடாது எனவும், அனுமதியுடன் தோண்டினாலும் குறுகிய காலத்திற்குள் சாலையை சரி செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி கடந்த ஆண்டு அறிவித்திருந்தது. ஆனால் பல்வேறு இடங்களில் மழைநீர் வடிகால் பணி, மின்தடம் பதிக்கும் பணி, பாதாள சாக்கடை திட்டம் என அனைத்து பகுதிகளிலும் பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் நடைபெறாமல் இருப்பதால் விபத்துக்கள் அடிக்கடி ஏற்பட்டு வருகிறது. சாலையோர பள்ளங்கள் சவக்குழியாக மாறி வரும் நிலையில் மாநகராட்சி கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் மாத்தூர் அருகே பஞ்சம்பட்டியில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் அக்கட்சியினர் மதுபோதையில் அராஜகத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் சிலர் மதுபோதையில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சால்வை அணிவிக்க மேடைக்கு வந்து நிதானம் இல்லாமல் தள்ளாடி கீழே விழுந்தனர். மேலும் ஒருவர் தரையில் படுத்துக்கொண்டு மேடையில் இருந்தவர்களுக்கு வணக்கம் வைத்த சம்பவமும் நடந்தது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் கூட்டத்தில் இருந்து கலைந்து சென்றதால் காலி நாற்காலிகள் மத்தியில் உரையாற்ற வேண்டிய நிலைக்கு ஐ பெரியசாமி தள்ளப்பட்டார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரின் அராஜகத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.